2, 3, funky. ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு மசினகுடி vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் மசினகுடிக்கு பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து போகாமல் நாங்கள் சத்தியமங்கலம் அங்கேருந்து ஹில்ஸ் ஏறி அப்படி நாங்கள் வந்துட்டு மசினகுடி வந்து போகணும். ஸோ அப்படி அந்த ரூட்லேயே நீங்கள் போகும்போது உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பந்திப்பூர் அந்த டைகர் ரிசர்வ் இருக்குல்ல, அதை தாண்டி தான் நம்ம வந்து போகணும். அந்த ரோட்டில் நம்ம கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வந்து அந்த ரெண்டு விஷயத்தையுமே இந்த vlogல பார்க்க போகிறோம். பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் அதை பற்றியும் இந்த vlogல கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் மசினகுடி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஹில்ஸ் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து மசினகுடி பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே தான். ஸோ யா, வழியில் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இஞ்சி கல்டிவேஷன் அது பார்த்தோம் நாங்கள். ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். ஸோ அவங்களும் வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அலோவ் பண்ணாங்க. ஸோ அங்கே பாருங்களேன், மலை மாதிரி இருக்குல்ல, ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இஞ்சி. இப்போது தான் அவங்க வந்துட்டு அது வேலையெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துருந்தாங்க அந்த ரெஸ்ட் டைமில். ஸோ நாங்கள் அப்போ தான் அங்கே போனோம். ஸோ நான் உங்களுக்கு இப்போ எல்லாம் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரியுது, அந்த காஞ்சி போனதுக்கப்புறமா அந்த வேரில் பாருங்கள் இஞ்சி இருக்குது. இப்போது உங்களுக்கு க்ளோஸ்அப் வைக்கும்போது உங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் அவங்க வந்து எடுத்து அங்கே வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க ரீட்டெயிலெல்லாம் தரமாட்டாங்க, சும்மா பார்க்குறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. நீங்கள் சத்தியமங்கலம் அங்கேருந்து ஹில்ஸ் ஏறி நீங்கள் வரும்போது ஒரு கால்வாசிக்கு மேலேயே உங்களுக்கு ட்ராவலிங் ஃபுல்லாக உங்களுக்கு கர்நாடகா ரோடில் தான் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இஞ்சி காட்டினேன்ல, ஸோ அது கூட அந்த பிளேஸ் கூட கர்நாடகா லிமிட்டேஷனில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான். அண்ட் ஆப்வியஸ்லி நான் சொன்னேன்ல, பந்திப்பூர் டைகர் ரிசர்வ் தாண்டி தான் போகணும்னு. பந்திப்பூர் டைகர் ரிசர்வ்ன்றதும் கர்நாடகா லிமிட்டேஷனில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான், அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம ட்ராவலிங் வந்து ஒரு கால்வாசிக்கு மேலே நம்ம வந்து கர்நாடகா லிமிட்டேஷன் ரோட்டில் தான் நம்ம போவோம். ஸோ யா, நாங்கள் வந்துட்டு பந்திப்பூர் சஃபாரி கேம்பஸ்க்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் டிக்கெட்ஸ் இருந்தால் அப்படியே இங்கேயும் ஒரு ரைட் போகலாம் அப்படின்னு நினச்சோம். பட் நாங்கள் வந்து டைம் வந்து ஆக்சுவலாக லேட்டு. நாங்கள் 5 o'clock ஆக்சுவலாக வந்தோம். ஜிப்சி ரைடு வந்துட்டு உங்களுக்கு 4:30 உங்களுக்கு ஆக்சுவலாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5:30 தான் வந்துட்டு பஸ் ரைடு வந்து ஒன்று இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா டிக்கெட் ஃபுல்லுன்ட்டாங்க. ஸோ எப்படினாலும் நம்ம மசினகுடி போய்ட்டும் அந்த வைல்ட் சஃபாரி தான் போக போகிறோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்கள் போகலான்னு நினச்சோம். பட் டிக்கெட் கிடைக்கல. இட்ஸ் ஓகே. நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே, இதுதான் டைமிங். ஒருவேளை நீங்கள் இங்கே வரீங்க அப்படின்னா இந்த டைமிங் வந்து பேஸ் பண்ணி ஒருவேளை ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஓகே. இல்லை எங்களை மாதிரி க்ராஸ் பண்ணி போகும்போது இங்கே அப்படியே போயிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைமிங் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஜிப்சி ரைடு வந்து புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து இந்த ஜிப்சி காரில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் வந்து இன்னும் பஸ் ரைடு வந்து எந்த பஸ் நாங்கள் இன்னும் பார்க்கல. ஒருவேளை நான் பார்த்தேன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் வந்து கவர் பண்ணுறேன். நம்ம எப்படினாலும் அந்த ரோடில் தான் நம்ம வந்து போகணும். ட்ரஸ்ட் மீ, நாங்கள் வந்துட்டு அவங்க ஆஃப் ரோடெலாம் போவாங்க. பட் அதுக்கு நமக்கு வந்துட்டு பெர்மிஷன் கிடையாது. பட் இருந்தாலும் நாங்கள் மெயின் ரோட்லேயே நாங்கள் நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங். நாங்கள் போகிற வழியிலே இங்கே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். ஒரு கேவ் மாதிரி இருந்தது. இட் லுக் சோ ப்ரெட்டி. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இதில் வந்து கவர் பண்ணேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பந்திப்புரா சஃபாரி லாட்ஜ்.
ஸோ நீங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டு சஃபாரி கேம்பஸில் ரைடு நீங்கள் அப்படியே போகலாம். இதுதான் எல்லாருமே பண்ணுவாங்க. இதுதான் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் இங்கே. நாங்கள் வந்துட்டு மசனகுடி போகும்போது இந்த ரோட்டில் இருந்ததுனால நாங்கள் அப்படியே பார்த்துட்டு போனோம். நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணலாம். இப்போது வந்துட்டு அந்த பந்திப்பூர் அந்த காடு இருக்கிற அந்த ரோடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் மெதுவாக தான் போகணும். ஒரு ரூல்ஸ் இருந்தது, ஹார்ன் அடிக்கக்கூடாது, எங்கேயும் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு இருந்தது. பட் அங்கங்கே ஸ்டாப் பண்ணாங்க. ஏன்னா அனிமல்ஸ் பார்க்கும்போது ஸ்டாப் பண்ணாங்க. பட் அவங்க சொல்கிறது ரைட் தான். ஏன்னா நமக்கு வந்து தெரியாது எங்கே ஸ்டாப் பண்ணணும் இதெல்லாம். ஸோ அதனால் ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் நிறைய பேர் ஸ்டாப் பண்ணாங்க. அதே மாதிரி ஹார்ன் அடிக்கக்கூடாதுன்னு மெயினாக சொன்னாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா 5:30 பக்கம் ஆனதுனால சன்செட் ஆக போகிறதுனால அந்த சன் ரேஸ் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அப்படியே ஒரு சூப்பராக இருந்தது. நாங்கள் இப்போது எனக்கு வீடியோவில் பார்க்கும்போது அதை விட சூப்பராக இருக்குது. நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட எங்களுக்கு இவ்வளோ அழகாக தெரில. பட் இப்போது இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணும்போது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரோடு இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ இங்கே நாங்கள் வந்துட்டு மான் பார்த்தோம். உங்களுக்கு வந்துட்டு ஜூம் பண்ணாலும் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக மான் தெரியல. அங்கே அவ்வளோ மான் வந்துட்டு அழகாக வந்து இருந்தது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் அனிமல் நாங்கள் பார்த்தது. அண்ட் நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு யானை பார்த்தோம். அதுவும் வைல்டு எலிஃபண்ட். எப்போவுமே வந்துட்டு குரூப்பாக பார்த்தா வந்துட்டு ரிஸ்க் கிடையாது, ஒன்றே ஒன்று இருந்தால் எப்போவுமே ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒன்றே ஒன்று தனியாக அந்த ரோடு அந்த மெயின் ரோட்லேயே வந்துட்டு அங்கே நின்னது, ஓரமாகவே நின்னது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாருமே பயமே இல்லாமல் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. ஏன்னா வந்துட்டு வைல்ட் சஃபாரி ரைடு போகிறதே வந்துட்டு எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம், டிரைவர் சொல்கிற விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, போயிட்டு அனிமல்ஸ் பார்க்க முடியும் அப்படின்னு நாங்கள் வந்துட்டு ஷுவராக சொல்ல முடியாது. பார்க்காதது உங்கள் லக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நம்ம மெயின் ரோட்லேயே பார்த்தது நம்மளோட லக்கு தான். இதோட பந்திப்பூரா ஃபாரஸ்ட் அது ஒரு லிமிட்டேஷன் வந்து இதோட முடியுது. அண்ட் அது கூட சேர்ந்து நம்மளோட கர்நாடகா லிமிட்டேஷனும் முடியுது. இப்போது நம்ம வந்துட்டு தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ராக போகிறோம். அண்ட் மசனகுடி வந்துட்டு தமிழ்நாடுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இங்கே ஒரு போர்டு இருந்தது. அதில் வந்துட்டு எலிஃபண்ட் வந்து சொல்கிற மாதிரி தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்சிபிள் பிஹேவியர்னு சொல்கிற மாதிரி இருந்தது. அதுக்கு மேலேயே ஒரு குரங்கு உட்காந்துருந்தது. அது ரொம்பவே ப்ரிட்டியாக இருந்தது. ஸோ அதனால தான் அதில் வந்து உங்களுக்கு காட்டினேன். தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ராகும்போது பயங்கர செக்கிங். கர்நாடகாவுக்குள்ளே என்ட்ராகும்போது செக்கிங்கே கிடையாது. இ பாஸ் எதுவுமே கேட்கல. ஏன்னா எந்த செக்கிங்குமே கிடையாது. பட் இப்போ தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ராகும்போது நிறைய செக்கிங்ஸ் இருந்தது. பட் அது நல்ல விஷயம்தான். இப்போது நம்ம வந்துட்டு தமிழ்நாடுக்குள்ளே நம்ம வந்துட்டு என்ட்ரு ஆகிட்டோம். இந்த நம்ம மசனகுடி போகிறோம்ல, இந்த ரோடுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ரோடு தான். இங்கேயும் நீங்கள் வந்துட்டு நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் அதே ரூல்ஸ் தாங்க. ஹார்ன் அடிக்கக்கூடாது, எங்கேயும் ஸ்டாப் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். இங்கே மறுபடியும் நாங்கள் வந்துட்டு மான் பார்த்தோம். இது நல்லா கொம்புள்ள மானாக நாங்கள் வந்துட்டு பார்த்தோம். புள்ளி மான், கொம்புள்ள மான் பார்த்தோம். அண்ட் மறுபடியும் நாங்கள் வந்துட்டு வைல்டு எலிஃபண்ட் யானை பார்த்தோம். அதுவும் வந்துட்டு இப்போது பார்த்திங்கன்னா குரூப்பாக பார்த்தோம். 2 யானை, அதுக்கப்புறம் ஒரு குட்டி யானை இருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவங்களோட ஃபேமிலியோட ஜாலியாக வந்துட்டு விளாண்டுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. விச் சீம்ஸ் ஸோ க்யூட் அண்ட் ஸோ ப்ரிட்டி கைஸ். அந்த யானையை பார்த்துட்டு ஒரு 100 to 200 மீட்டர்ஸ் கூட வந்திருக்க மாட்டோம். திருப்பி நாங்கள் வந்துட்டு யானை பார்த்தோம். மொத்தம் 5 யானை பார்த்தோம். 4 பெரிய யானை, ஒரு குட்டி யானை பார்த்தோம். இதுவும் வந்துட்டு அவங்க ஃபேமிலியோட ஜாலியாக வந்துட்டு சாப்பிட்டுட்டு விளையாண்டுருந்தாங்க. எங்களுக்கு எவ்வளோ பெரிய லக் இருக்குதுன்னு நாங்கள் இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா வந்துட்டு வைல்ட் சஃபாரி போனால் கூட இவ்வளோ யானை பார்க்குறது, அதுவும் இந்த டைமில் டூரிஸ்ட் வர டைம் அண்ட் நல்லா ஃபுட் வந்துட்டு அனிமல்ஸ்க்கெலாம் கிடைக்கிற சீசனில் வந்துட்டு யானை இதெல்லாம் இவ்வளோ பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பட் நாங்கள் பார்த்தது வி ஃபீல் ஸோ ப்ரவுட் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் நாங்கள் வந்துட்டு மானை வந்து நாங்கள் பக்கத்தில் பார்த்தோம். நீங்கள் நினைக்கலாம் ஜூவில் போனாலே இதே மாதிரி பார்க்கலாமே, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஜூவில் போய்ட்டு ஒரு ட்ரெயின்ட் அனிமல்ஸ் பார்க்குறத விட அது அதோட இடத்துல எப்படி வாழுது அப்படின்றது நம்ம பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆக்சுவலாக. ஏன்னா வந்துட்டு அங்கே வந்துட்டு அதை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. அது வந்துட்டு அது வேறு, பட் இது வேறு ஆக்சுவலாக. அது வந்து அதோட இடத்துல அதோட லைஃப்பை ஜாலியாக வாழுது, அது நம்ம பார்க்குறோம், அவ்வளோதாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறையா மயில் பார்த்தோம். லிட்ரலி ஒரு 10 to 15க்கு மேலே மயில் பார்த்தோம்.
சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்துட்டு பக்கத்தில் பார்த்தோம். எப்பவுமே இவ்வளோ பக்கத்தில் நம்ம பார்க்க முடியாது, அது பறந்து போயிடும். பட் பக்கத்தில் பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா ட்ரெயின்டு எலிஃபண்ட் வளர்க்குறாங்களே, இந்த முதுமலையில் வந்து வளர்ப்பாங்களே எலிஃபண்ட், அந்த எலிஃபண்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் மெயினாக சொல்லணும். வைல்ட் அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணாதீங்கன்னு அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. பட் ஃபோட்டோஸ் பிக்ஸ்க்காக அனிமல்ஸை ஃபீட் பண்ணி அதை பாருங்கள். இந்த மயில் வந்துட்டு ஆக்சுவலாக வருது சாப்பாடு கேட்குறதுக்காக, எல்லார் கார்ட்டையும் வருது சாப்பாடு கேட்டு. இது வந்துட்டு அதோட நேச்சரே நம்ம மாற்றிட்டோம் ஆக்சுவலாக. அது போயிட்டு தானாக தான் ஃபுட்டை தேடி சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்த மனுஷங்க வந்து போட்டால் சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துட்டோங்க. ஸோ மயில் நாங்கள் பக்கத்தில் பார்த்தது சந்தோஷம். பட் அது வந்துட்டு ஆக்சுவலாக அதோட நேச்சரே ஆக்சுவலாக மாறிடுச்சு. அதை நினைக்கும் போது ரொம்ப வந்துட்டு வருத்தமாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காட்டெருமை பார்த்தோம். நம்ம எந்த வைல்ட் சஃபாரியும் போகலை, மெயின் ரோட்லேயே நம்ம வந்துட்டு இவ்வளோ அனிமல்ஸ் பார்த்தது கண்டிப்பாக எங்களோட லக்குன்னு நாங்களே சொல்லிப்போம். குட் மார்னிங். ஸோ நைட் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஃபோனுமே பார்த்திங்கன்னா பேட்ரி லோ. ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ கிளிப்புமே எடுக்கலை, ரியலி சாரி. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஜீப் நாங்கள் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஆஃப் ரோட் ரைட் அண்ட் வைல்ட் சஃபாரிக்காக. ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் போக போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ கைஸ். இங்கே பார்த்திங்கன்னா பயங்கர குளிருங்க. அதுலேயும் நைட்டு இந்த ஏர்லி மார்னிங்லாம் பயங்கர குளிர். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் ரைடு அப்படின்றபோது அவ்வளோ குளிர்ச்சு. என்னதான் ஹூடி இதெல்லாம் போட்டிருந்தாலும் குளிர் வந்துட்டு எப்படி சொல்ல டாலரேட்டே பண்ண முடியல. அவ்வளோ குளிர் எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே. பட் சூப்பராக இருந்தது. போக போக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயில் வர வர சூப்பராக இருந்தது. இது வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. அந்த ஒரு மவுண்டெயினுக்கு அந்த பின்னாடி இருந்து அப்படியே சன் மேலே வர மாதிரி இந்த ரேஸ் வரும்போது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் இதை நான் எடுத்தேன். அண்ட் நிறையா மான் பார்த்தோம். இந்த வைல்ட் சஃபாரியில் சொல்ல போனோம்னா நிறையா மான் பார்த்தோம். நாங்கள் சீட்டா பார்த்தோம். அது நான் வந்துட்டு வீடியோ எடுக்கலை, ஃபோட்டோவில் இருந்து டக்குன்னு ஜூம் பண்ணி எடுத்தோம். அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணலை, போகணும் அப்படின்னு சொன்னனால லைட்டாக ஸ்லோ பண்ண போனாங்க. ஸோ அதனால் டக்குன்னு எடுத்த ஒரு ஃபோட்டோ கிளிக் அது. அவங்க எங்களை வந்துட்டு இங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குன்னு இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இங்கே நாங்கள் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கூடிய சீக்கிரம் இன்ஸ்டாகிராமில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் அவங்க எங்களை வந்துட்டு ஒரு ஆஃப் ரோட் ரைட் கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு கோவிலுக்கு வந்து எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. அது ரோடு இல்லாத ஒரு ஆஃப் ரோடு ரைடு மாதிரி. அங்கே மேலே இருக்கிற அந்த மலை மேலே இருக்கிற ஒரு கோவிலுக்கு. ஸோ இதுதான் அந்த கோவில். ரைடு வந்து சூப்பராக இருந்தது. என்ன தான் வந்துட்டு தூக்கி தூக்கி போட்டாலும் நம்ம எப்படினாலும் இந்த மாதிரி ரைடில் நம்மளால் காரில் எப்போவுமே வர முடியாது. இந்த மாதிரி ஜீப் இல்லைனா வந்துட்டு தார் இதெல்லாம் வந்தால் தான். ஸோ அதனால் வந்துட்டு சூப்பராக இருந்தது. நம்ம இப்போ வந்துட்டு இந்த ரோடில் தான் நம்ம வந்து வந்தோம். இங்கே இப்போ பார்த்திங்கன்னா இங்கே சீசன் டைம் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயர் லீவ் வந்து எல்லாருக்குமே இருக்கிறதுனால இது வந்து சீசன் டைம் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்திருந்தாங்க. ஹோட்டல்ஸே பார்த்திங்கன்னா எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி ஹோட்டல்ஸ் ஃபுல்லாக புக்கில் தான் இருந்தது. ஸோ அதனால் சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக. ஆனால் ஸோ இப்போ நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஏறினோம்னா இங்கே ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்குது. அங்கே எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நம்மளும் ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நாங்கள் ஏறி போயிட்டுருக்குறோம். பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, அழகாக இருந்தது. இங்கே இந்த மேலேருந்து பார்க்கும்போது
நாங்கள் வந்து இங்கே ஆல்ரெடி எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த ஸ்பாட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் லிங்க் நான் கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா ஃபாலோவும் பண்ணிக்கோங்க. ஸோ பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம வந்து கோவிலுக்கு போகலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா பிளேஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா முருகர் கோவில். கோவில் வந்துட்டு க்ளோஸில் தான் இருந்தது. எல்லாருமே வெளியே இருந்து தான் சாமி கும்பிட்டு போனாங்க. நாங்களும் வெளியே இருந்து தான் சாமி கும்பிட்டோம். பார்த்திங்கன்னா நிறைய ஜீப் வந்திருந்தது. நாங்களும் அவ்வளோதான் கிளம்பிட்டோம். ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அவங்க வந்து எங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்பட்ட யானை வந்துட்டு இந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 காட்டு யானைக்குள்ளே சண்டை வந்து ஒரு காட்டு யானை வந்து அடிப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீப் ஓட்டுறவங்க வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்களுக்கு தெரியுதா, இங்கே ஸ்டாப் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக, ஏன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்களா அங்கே ஒரு யானை இருந்ததில் அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அதை பார்த்துட்ருக்காங்க. நாங்கள் வந்துட்டு எலிஃபண்ட் கேம்ப்க்கு வரலாம் அப்படின்னு வந்தோம். பட் இந்த COVID-19 இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனால் இது வந்துட்டு டெம்ப்ரவரிலி க்ளோஸில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த டைமில் நீங்கள் வந்துட்டு இந்த பிளேஸ்க்கு உங்களால் வர முடியாது. அவங்க வந்து அங்கே போர்டு வச்சுட்டாங்க. இப்போது நம்ம வந்துட்டு நைட்டு வந்தோம்ல, அது கீழே அந்த ரோட்லேயே தான் நம்மளோட இந்த ட்ராவல் இருக்கும் இந்த எலிஃபண்ட் கேம்ப்க்கு வரதுக்கு. ஸோ அதனால் நாங்கள் நைட்டு பார்த்த அதே பிளேஸையே நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி மார்னிங் வெளிச்சத்தில் பார்த்தோம். ஏன்னா நைட்டு வந்து இருட்டாக இருந்தது, ஒழுங்காக பிளேஸ்லாம் தெரியல. இப்போது நம்ம வந்து வெளிச்சத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம இந்த ரோட்டில் திருப்பி நம்ம வரப்போகிறதுல நம்ம போகும்போது ஊட்டி வழியாக போய்டும். ஸோ இந்த எலிஃபண்ட் கேம்ப்க்கு வந்ததுனால நாங்கள் திருப்பி இந்த பிளேஸ் ஒரு டைம் பார்க்குறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. திருப்பி நாங்கள் வந்து நேற்று ஒரு எலிஃபண்ட் பார்த்தோம்ல, அந்த வளர்க்குற யானை, அதை நாங்கள் திருப்பி பார்த்தோம். அண்ட் இன்னொரு விஷயம், நாங்கள் வந்துட்டு நேற்று நைட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு மயில் பற்றி சொன்னேன்ல, அந்த மயில் நாங்கள் இன்றைக்கி காலையிலையும் பார்த்தோம். நாங்கள் அதுக்கு வந்து இன்றைக்கி காலையில் ஃபீட் பண்ணோம். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் தானே வைல்ட் அனிமல்ஸ்க்கு ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வைல்ட் அனிமல்ஸ் ஃபீட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது அதோட ஹேபிட் மாறிடும், அதோட நேச்சர் மாறிடும்ன்றதுக்காக சொல்கிறோம். இது ஆல்ரெடி மாறிடுச்சு. இதுக்கு வந்து தன்னோட சாப்பாடு தேடி சாப்பிட இதுக்கு இனிமேல் தெரியாது. நம்ம போட்டால் தான் சாப்பிட தெரியும். நம்ம வீட்டில் வளர்க்குறோம்ல டாக்ஸ், அந்த மாதிரி அதுக்கு போய் சாப்பாடு இனிமேல் தேடி சாப்பிட தெரியாது. அதோட நமக்கு போட்டால் தானே தெரியும். அந்த மாதிரி இது ஆயிடுச்சு. ஸோ தேட்ஸ் டுடேஸ் வீடியோ கைஸ். நாங்கள் அவ்வளோதான் மசனக்குடியிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் ஊட்டி போய் போகிறோம்னு சொன்னோம்ல, ஸோ அதனால் நாங்கள் ஊட்டியில் வந்து ஸ்டே பண்ணல ஆக்சுவலாக. பட் ஊட்டியில் வந்துட்டு நாங்கள் பிளேஸ்லாம் சுற்றி பார்த்தோம். அது உங்களுக்கு நான் வந்து தனியாக ஒரு vlog-ஆ ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து ஒரு தனி vlog-க்கு நான் வந்து ஷூட் பண்ணி வச்சுருக்கேன். அது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்பீங்க. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு our channel Prishanita. So meet you in my next video. Till that, bye guys.